அதுல இளைஞர்களுக்கான எனது முதல் வாக்குறுதியா முதல் திட்டமா நான் சொல்ல போறது என்னன்னா, நமது ஆரணி தொகுதியில என்னுடைய சொந்த செலவுல ஒரு இலவச IAS, IPS மற்றும் TNPSC-க்கான போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சு நாம் இளைஞர்களுக்கு வழிகாட்டி அனைத்து இல்லங்களிலும் ஒரு அரசு அதிகாரி, இதுதான் என்னோட இலக்கு. ஆரணியை மாவட்ட தலைநகராக ஆக்கியிருவேன் என்று இந்த தருணத்தில் நான் சூழ்நிலைக்கிறேன். என்னுடைய 3வது திட்டம் என்னன்னா, ஒரு நவீனமயமாக்கப்பட்ட மருத்துவமனை, அனைத்து உபகரணங்களும் கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் நிறைந்த மருத்துவமனையை ஆரணியில நிறுவனம் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான அடுத்த திட்டமா இருக்கு. ஆரணியை மையமாக கொண்ட ஒரு சிறப்பு பொருளாதார மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகளுடன் சேர்ந்து அதற்கான ஒரு முக்கிய திட்டத்தை வகுத்து செயல்படுத்துவேன் என்ற தருணத்தில் நான் உறுதி கூறுறேன். சொந்தமா தெரிவிச்சிருக்கிற நெசவு குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவுல 500 யூனிட் கைத்தறிக்கும் 1500 யூனிட் விசைத்தறிக்கும் அண்ணா அறிவிச்சிருக்காரு. 3வது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் வயோதிகத்தின் காரணமா வயசானதுனால அந்த தொழிலை செய்ய முடியாத வயசானவங்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் மாசம் வழங்குறேன்னு அறிவிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் சிந்திச்ச நமது தலைவர் 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை விட சமூக பாதுகாப்பு திட்டம் வேற ஒண்ணுமே இருந்துட முடியாதுங்க. பயிர்க்கடனை நான் ரத்து செய்வேன், நான் வந்த உடனே பயிர்க்கடனை ரத்து செய்வேன் அப்படின்னு அண்ணா அறிவிச்சிருக்காரு. நெல்லுக்கும் குவிண்டாலுக்கும் 3500 ரூபாய் வழங்குறேன் அண்ணா அறிவிச்சிருக்காரு. விதைப்பு காலத்துக்காக 2 தவணையா 15,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்குறேன்னு அறிவிச்சிருக்காரு. சிறு குறு விவசாயிகளோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மேற்படிப்புக்கான செலவு மொத்தத்தையும் அரசே ஏற்கும் என்று அறிவிச்சிருக்காரு. வேலு நாச்சியார் படை, இந்த வேலு நாச்சியார் படை எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, பாடி கேமரா இருப்பாங்க, யாரை தப்பு செய்தாலும் உடனடியாக கேள்வி கேட்பாங்க என்று அனைத்து தரப்பினருக்குமான நல்ல திட்டங்களை வகுத்த தன்னிகர எல்லா தலைவர் தான் நம் தமிழகத்தின் எதிர்கால முதல்வர். அதாவது எதிர்கால இல்ல நிகழ்காலம் வந்துருச்சு. மே 4ஆம் தேதிக்கு மேல நம்ம முதல்வர் அன்பு அண்ணன் விஜய் அவர்களுடைய ஆட்சியில இது எல்லாமே நடக்க போகுது. உங்க பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்துல முத்திரையிட்டு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேங்க. நன்றி.